இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த இந்த பிக்கஸ்ட் மூவை நான் எப்படி கேப்சர் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் இந்த மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து நான் என்டர் ஆகிட்டேன். இது நான் என்னோட ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால எடுக்கல, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்த்து எடுக்கல, ஒரே ஒரு ஆர்டர் ஃப்ளோ க்ளூ யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் இந்த ட்ரேடை வந்து எடுத்திருந்தேன். ஹை கைஸ், திஸ் இஸ் சஞ்சய். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்ப்ளீட்டாக ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஃபுட் பிரிண்ட் சார்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, செகண்ட் டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, அண்ட் தேர்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் ஆன இந்த கேண்டில்லையும் வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக இப்படி தானே கன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்மளோட பிரேக் அவுட் ரியலாக இல்லை ஃபேக்கானு. நம்ம இந்த வால்யூம் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலோட வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரியல் பிரேக் அவுட், இல்லை அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம். ஆனால் நான் அந்த நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்க்கல. இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல இந்த இவ்வளோ பை ஆர்டர்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இந்த 22K, இந்த 14K பை ஆர்டர்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் நான் இது வந்து என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட் தான் இது. நோ பிக் வால்யூம்ஸ் பட் ஸ்டில் சம் பைஸ் காட் ட்ராப் தேர் அப்படின்னு போட்டு தட் வுட் பி எ ஃபேர் என்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன். இதுதான் அந்த 22K 14K வால்யூம்ஸ் இருந்த கேண்டில்ஸ் இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். இதில் வந்து நான் லைவாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ மெயினாக எதுக்காகன்னா, நான் டெலிகிராமில் இந்த போஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் பார்த்துட்டு எனக்கு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்படி இந்த ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. நீங்களும் என்னோடய கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த கம்யூனிட்டி ஆக்சஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல இங்கே அக்ரெசிவாக பை பண்ண 22K ஆர்டர்ஸ், 11K ஆர்டர்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அவங்க ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க பை பண்ண ப்ரைஸ் லெவலுக்கு கீழே வந்துருச்சு இப்போ கரண்ட்டாக இப்போ மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அவங்க பொசிஷன் இப்போ லாஸில் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம ட்ராப்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த பையர்ஸ்லாம் ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ட்ராப்டு பையர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ப்ரைஸ் இது கீழே வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆகுது, செகண்ட் டைமும் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. நான் இந்த கேண்டிலில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். நமக்கு ப்ரைஸ் வந்து பெருசாக எந்த மூவும் இல்லை. ஆப்ஷன்லேயும் சரி அரௌண்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ், அரௌண்ட் ஒரு 12-15 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் கிடச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக எந்த ஒரு மூவும் இல்லை. அண்ட் இந்த மூவுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்க இந்த 21K லிமிட் செல் ஆர்டர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மூவ் ஷார்ப்பாக நடந்துச்சு. இந்த ஃபால் வந்து நடந்துச்சு. இந்த இவ்வளோ பெரிய மூவ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டார்டிங்லேயே நமக்கு க்ளூ கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. நமக்கு யூஸ்வலாக எப்பயும் என்ன நடக்கணும்னா, பிரேக் அவுட் ஒன்று நடந்துச்சுன்னா மொமெண்டம் இருக்கணும். நமக்கு ஷார்ப்பான மூவ் அப்சைடில் நடக்கணும். பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த டேரெக்ஷனில் ஃபாலோ அப் இருக்கணும். பட் அது மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல பை பண்ண பெரிய ஆர்டர்ஸும் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ, ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் மூவ் நடக்கும். ஸோ அப்போ எதனால் அந்த மாதிரி மூவ் நடக்குதுன்னா, இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க. அக்ரெசிவ் பை ஆர்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் ஆர்டரில் வந்து பை பண்ணுறாங்க. ஏன் மார்க்கெட்டில் பை பண்ணுறாங்கன்னா, ஓகே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஷன் குயிக்காக கண்டினியூ ஆகும் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பை பண்ணுறாங்க அக்ரெசிவாக மார்க்கெட் ஆர்டர்ஸில். பட் ப்ரைஸ் கண்டினியூ ஆகாமல் ப்ரைஸ் அவங்க பை பண்ண லெவலுக்கு கீழே வந்துருச்சுன்னா அவங்க ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸிட் பண்ணுவாங்க. இப்போ பையர்ஸ் பை பண்ணியிருக்காங்க, எக்ஸிட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், செல் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இவ்வளோ பெரிய மூவ் கண்டினியூஸ் செல்லிங் தான் நடந்திருக்கு. ரீசன் வந்து கேண்டில் இல்லை, இந்த இடத்துல ட்ராப் ஆன பையர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு என்ன லெசன் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நம்ம உடனே பை பண்ணக்கூடாது. ஒரு பிரேக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு நமக்கு எப்போ தெரியும்னா, அந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகுது, கண்டினியூ ஆகுது அப்படின்னா தான் நமக்கு தெரியும் அந்த பிரேக் அவுட் அது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இது மாதிரி பிரேக் அவுட் நடந்துட்டு ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்துருச்சு அப்படின்னா அது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இடத்துல பெரிய பையர்ஸ் யாராச்சும் ட்ராப் ஆகிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம திரும்பி ரிட்ரேஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ ஃபுட் பிரிண்ட் சார்ட் பற்றி இன்னும் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இன்னும் லேர்ன் பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோ பற்றி இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வெப்சைட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.